தங்கத்தை சேகரிக்கும் விசித்திரமான காளான். ஒரு வகையான காளான் தங்கத்தை உணவாக உட்கொண்டு வளருது அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஆச்சரியமான தகவலுங்க. ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு தங்க சுரங்கத்தில் இந்த வகை காளான்கள் வளருது. இது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தங்கத்தை வேதிவினை பிரிந்து அதை ஒரு திரவமாக மாற்றி தங்களுடைய வேர்களின் வழியாக ஏற்றிக்கொண்டு தங்களுடைய இலைகளில் தன் உடலினுடைய பல பகுதிகளில் அதை படிமங்களாக படிய வைக்கிறது. அப்போ அந்த காளான் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கோட்டட் காளான் மாதிரி அது தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு அதிசய காளான இன்னைக்கு நிலவிலும் செவ்வாயிலும் கொண்டு போய் இதை நடுகிற பணிகளை இப்போ மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த காளானை அங்கே கொண்டு போகிறாங்க? இப்போ நிலாலையும் சரி செவ்வாயிலையும் சரி தங்கம் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. தங்கத்தை அங்கே தேடி வெட்டி எடுக்கணும் அப்படின்னா அங்கே ஆழமாக குழி தோண்டணும் இல்லையா? அதற்கு இங்கேருந்து கனரக வாகனங்களை எல்லாம் கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப சிரமமான பணி. ஏன்னா அதனுடைய எடையே அதிகமாக இருக்கும். அதை தாங்கி சுமந்து கொண்டு அது பல மைல் தூரத்துக்கு பல கிலோமீட்டர் வேகத்தில் கொண்டு போய் அங்கே சேர்த்து அதன் பிறகு அதை செயல்படுத்தி அதில் ஓட்ட போட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப கடினமான பணி. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த காளான நிலாலையும் சந்திரன்லேயும் வளர்த்தாங்கன்னா எந்தெந்த இடங்களில் தங்கம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிடலாம். தேவையில்லாத இடத்துல தங்கம் இருக்கான்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி குழி தோண்ட வேண்டிய அவசியம் இல்லை, துளையிட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, அங்கே இருக்கிற தங்கத்தை எல்லாம் அந்த காளானே உறிஞ்சி அதனுடைய துகள்கள் மேலே அதுவே கொண்டு வந்து தங்கத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த காளான் வளர்ந்து கொண்டே வரும். அப்போ ஒட்டுமொத்த தங்கத்தையும் நம்ம எளிதில் எடுத்து விடவும் முடியும். இது நிலா சந்திரனில் மட்டும் இல்லைங்க, பூமியிலையும் எங்கெங்கெல்லாம் தங்கம் இருக்கும்னு நம்ம அனுமானிக்கிறோமோ அந்த இடங்கள்லாம் இந்த காளான் வளருதாங்கிற பரிச்சாத்த முயற்சியிலையும் இன்னைக்கு விஞ்ஞானிகள் இறங்கியிருக்காங்க. அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு அதிசயமான ஒரு காளான்னு பாருங்க. தங்கம் என்பது ஒரு திட பொருளாக மண்ணுக்கடியில் கிடைக்கக்கூடியது. அதை வெட்டி எடுத்து அதை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் அதை காய்ச்சி அதை உருக்கி அச்சில் வார்த்து தட்டி அடித்த பிறகுதான் அது நம் கண்ணை கவரக்கூடிய ஒரு ஆபரணமாக மாறுகிறது. நெருப்பு திராவகத்தில் நீந்தி தன்னை நிஜம் என்று நிரூபிக்கிறது அந்த தங்கம். அது மாதிரி கண்ணை பறிக்கிற ஆபரணமாக மாற்றுவது என்பது ஒரு கலை. அது தங்கத்தை தங்கமாகவே எடுக்கும்போது அது தங்கத்தினுடைய நிறத்தில் இருக்குமானா இருக்காது. அதில் பல பொருட்கள் எல்லாம் சேர்ந்து தான் அது இருக்கும். சுரங்கத்தில் போய் தேடி எடுக்கிறதுங்கிறதே ரொம்ப கடினமாக இருக்கிற பணி. அந்த பல அடி ஆழத்தில் கூட இந்த தங்க சுரங்கங்களில் இந்த செந்நிறமான காளான்கள் வளர்வதை விஞ்ஞானிகள் இன்னைக்கு பரிசித்து பார்க்குறாங்க. சுரங்க தொழிலாளர்கள் பல பேர் அந்த சுரங்கத்துக்குள்ளே போயிட்டு வரும் பொழுது அவங்க அங்கே சில காளான்கள் இருப்பதை அவங்க கொண்டு கொடுக்குறாங்க ஆராய்ச்சியாளர்கள்ட்ட. அப்போதான் அவங்களுக்கே ஒன்று தெரியுது, ஏன் இந்த காளான் செந்நிறத்தில் இருக்குது. இது தங்கத்தை உறிஞ்சி உறிஞ்சி அதன் பிறகு வளர வளர பார்த்தீங்கன்னா அது தங்க நிறத்திலேயே இந்த காளான் மாறுது. அது எப்பேற்பட்ட ஒரு அதிசயம். இப்போ நீரை உறிஞ்சி தாவரங்கள் வாழும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அந்த நீர்ம நிலைக்கு தங்கத்தையே மாற்றி அந்த தங்கத்தை உடலில் ஏற்றுகிறது அப்படின்னா எப்பேற்பட்ட பேர் அதிசயம்னு பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு அதிசய காளான்னா அது எவ்வளோ விலை உயர்ந்ததாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இந்த வகையான ரொம்ப விசித்திரமான காளான்கள், இப்போ நம்ம ஊர்லேயும் சில காளான்கள்லாம் இருக்குது, ரொம்ப விசித்திரமான தன்மையுடைய காளான்கள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த காளான் தங்கத்தோடு தொடர்புடையது அப்படிங்கிறதுனால அகில உலகத்தினுடைய கவனத்தையும் அது ஈர்த்திருக்கிறது. இந்த வகையான காளான்கள் எந்த வெப்பநிலையில் வளருது, எந்த தட்பவெப்ப நிலையில் இது பாதிக்கப்படுது, இதனுடைய வளர்ச்சியை எப்படி மேலும் அதிகப்படுத்தலாம், இதை இன்னும் வளர்ப்பதன் மூலமாக எங்கெங்கே தங்கம் இருக்கிற இடங்களை நாம் கண்டுபிடிக்க முடியும், எத்தனை அடி ஆழத்தில் அது இருக்குது, அந்த காளானுக்கு கீழே நீர் இருக்கிறதா, அங்கே மண்வளம் இருக்கிறதா, அதையும் தாண்டி அங்கே தங்கம் இருக்கிறதா போன்ற பல செய்திகளை இந்த காளான்கள் நமக்கு எடுத்து சொல்கிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். காத்திருக்கிறது மாதிரி ஒரு கொடுமை உலகத்திலேயே வேறு எதுவும் கிடையாது.
இப்போ வாழ்க்கையே காத்திருப்பு அப்படிங்கிறது மாதிரி ஆகிப்போச்சுன்னு வச்சுங்களேன். காலையில் எந்திரிச்சு பால் வாங்க போய் பால் பூத்தில் காத்திருக்கிறதுல ஆரம்பித்து பஸ்ஸுக்காக காத்திருக்கிறது, கோயிலுக்கு போனோம்னா தரிசனத்துக்காக காத்துக்கிட்டு இருக்குது, ஹோட்டலுக்கு போனால் அதுவும் மத்தியான நேரத்துலலாம் போனீங்கன்னா சாப்பிட்றதுக்காக காத்திருக்கிறது. பார்த்திங்கன்னா ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார், பின்னாடி அதில் ஒரு கியூ வரிசை நிற்கும். இந்த சாம்பாருக்கு வந்துட்டார், ரசத்துக்கு வந்துட்டார், மோருக்கு வந்துட்டாருன்னு அங்கே வர்ணனை கொடுத்துக்கிட்டு சாப்பிட விட மாட்டாங்க, இவங்களும் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி அப்படி சாப்பாட்டுக்கு காத்திருக்கிறது, எங்கே போனாலும் காத்திருக்கிறது 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 அப்படிங்கிறது பெருகியே போச்சுன்னு வச்சுங்களேன். வாழ்க்கையே இப்படி காத்திருக்கிறதா மாறி போச்சுன்னா என்ன ஆகிறது அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். அதுலேயும் இந்த பேருந்துக்காக காத்திருக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, வண்டி வந்துடும், ஏற முடியாது, அவ்வளவு கூட்டமாக வரும். ரயிலில் போனால் 10 பேர் உட்காந்துருக்கான், பஸ்ஸில் 10 பேர் நின்றுக்கிட்டு போகிறான், ஏற முடியாத அளவுக்கு கூட்டம். ஒருத்தர் ஆஃபீஸ் போகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கார் பஸ் ஸ்டாப்பில். போகிற வண்டியெல்லாம் கூட்டமாக போகுது. அந்த நேரத்தில் வராமல் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும், அது வர முடியலை. எப்படி போகிறது ஆஃபீஸ்க்கு? பக்கத்தில் ஒரு சிக்னல் இருக்குது, அங்கே நிற்கக்கூடிய கார்களை பார்த்து யார்கிட்டையாவது லிஃப்ட்டு கேட்டு போயிடலாமான்னு அவர் போய் சிக்னலில் காத்துக்கிட்டு இருந்தார். அதுலேயும் ஏகப்பட்ட வண்டி, ஒவ்வொரு வண்டியாக பார்க்குறாரு, ஃப்ரீயாக ஏதாவது இருக்கா, யாராவது தெரிஞ்ச முகமாக தெரியுதா அப்படின்னு பார்த்தா இவருடைய அதிர்ஷ்டம், இவர் கூட படித்த ஒரு பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் காரில் உட்காந்துருக்கான். சிக்னலில் போய் கண்ணாடியில் தட்டி கண்ணாடி இறக்கணுன்னே ஞாபகம் இருக்க என்னையன்னு இவர் சொன்னார். டே வாடா அப்படின்னு அவங்க நண்பர்கள் சந்திச்சுக்கிட்டாங்க. ஏறி முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டார். வண்டி எடுத்துச்சு. எடுத்தோடனே எடுத்த 5வது நிமிஷம் அடுத்த சிக்னல் விழுந்துச்சு, ரெட்டு விழுந்துருச்சு. உடனே வண்டியை போட்டு கண்ணை மூடிக்கிட்டான். ஸ்டேரிங்கில் அப்படியே தலையை அப்படி வச்சு ஒரு 2 நிமிஷம் அவன் கண்ணை மூடிக்கிட்டான். இவர் என்னப்பா அது, வண்டி எடுத்து 5 நிமிஷத்தில் அடுத்த சிக்னலா அப்படின்னு புலம்ப ஆரம்பித்தார். அப்புறம் வண்டி நகர்ந்துச்சு. அப்புறம் 5வது நிமிஷம் அடுத்த சிக்னலு. இடையில அவங்க பேசிக்கிட்டு வந்தாங்க. இந்த சிக்னல் விழுந்தோடனே இவர் ஸ்டேரிங்கில் தலையை வச்சு கண்ணை மூடிக்குவார். அவர் நண்பர் வண்டி ஓட்டிகிட்டு வந்தவர் 2 சிக்னல் 3 சிக்னல் பார்த்தார். யார்? இந்த லிஃப்ட்டு கேட்டு ஏறினவர். கோவம் வந்துருச்சு. என்னையா அது ரோடா, இது வெறும் சிக்னலுக்கு வரிசையில் நிற்கிற கியூவா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். எப்போ பாரு இப்படியே வண்டியில் போகிறதுக்கு பேசாமல் நடந்து போயிடலாம் போல் இருக்க, ஒவ்வொரு சிக்னல்லையும் நின்று போகிறதுக்கு, இது எப்படி வண்டி ஓட்டுறது இந்த ரோட்டில், இதுக்கு ரோட் டாக்ஸ் வேறு வாங்குறேன், என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டார். இந்த வண்டி ஓட்டிகிட்டு வந்தார்ல வண்டிக்காரரு, ஏய் பேசாமல் இரு, நீ ஏன் அப்படி கத்துற அப்படின்னு. இப்படி எப்படிப்பா அது, இப்படி சிக்னல்லையா நின்றுக்கிட்டே போனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை, டெய்லி இப்படி தான் போறியா? ஆமாம், 45 நிமிஷம் ஆகும் என் வீட்டிலேருந்து என் ஆஃபீஸ் போகிறதுக்கு. இடையில 9 சிக்னல் இருக்கு, ஒவ்வொரு சிக்னல்லையும் 2 நிமிஷம் நிற்கணும். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, ஒவ்வொரு சிக்னல்லையும் வண்டி நிற்கும்போது ஸ்டேரிங்கில் அப்படியே படுத்து கண்ணை மூடி நான் நம்முடைய நண்பர்கள் யாராவது ஒருத்தர் பேரை சொல்லி அவருடைய நன்மைக்காக அந்த 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுவேன். இப்படி மாறி 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 இப்படி ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே போகும். நண்பர்கள் பேர் லிஸ்ட்டு மாறிக்கிட்டே போகும். பிரார்த்தனை பண்ணும். சலித்து போகிற நேரத்தை பிரார்த்தனை நேரமாக நான் மாற்றிக்கிறேன். அதனால் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். ஏப்பா நீ இப்படி நின்று போய் என்னத்தாப்பா அப்படின்னு. அப்போ தான் சொன்னார், இப்படி ஒரு சிக்னல் நிற்க போய்த்தானே நீயே லிஃப்ட்டு கேட்டு ஏறி இருக்க, நிற்காமல் போனால் உன்னை எப்படிப்பா ஏற்றிட்டு போகாமல் இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னாராம். அதாவது சலிக்கிற நேரத்தை மகிழ்கிற நேரமாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும், அந்த 2 நிமிஷம் தேன்றதை ஏற்றுக்கிட்டோம்னா ஒரு சின்ன தியானம் பண்ணலாம், ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணலாம், ஏதாவது ஒன்று செஞ்சு மனசை மகிழ்ச்சிமயப்படுத்தி கொள்ளலாம். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.